பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். எதிர்வருகின்ற 2030 டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு ஜனாதிபதி பணிப்புரை. மத்திய கலாச்சார நிலையத்தின் அறிக்கைகளை பரிசீலிக்க 3 அடங்கிய குழு நியமனம். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு 7500 ரூபாய் கொடுப்பனவு வழங்க அரசு இணக்கம். 275 பேரை பலி கொடுத்த விமான விபத்தின் விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. காசாவில் வான்வெளி தாக்குதல் காரணமாக 5 இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் 18 பாலஸ்தீனர்கள் பலி. அமெரிக்காவின் டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள்